அண்மை செய்தி. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் ஆளுங்கட்சி தலையீடு இருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலருடன் பூத் கமிட்டி உறுப்பினர் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, விரிவான தகவல் என்ன? புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு SIR விண்ணப்பம் கொடுப்பதற்காக அரசு அதிகாரிகள் சென்றனர். அப்போது அவர்களுடன் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேர் சென்று விண்ணப்ப படிவத்தை கொடுத்து எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வாக்காளரிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். இதனை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய ஆதரவாளர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் வைத்தியநாதனிடம் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்து அவர் விண்ணப்பம் விநியோகம் செய்த அதிகாரிகள் மற்றும் அவருடன் இருந்த அரசியல் கட்சி பிரமுகரை பிடித்து எதற்காக இப்படி செய்கிறீர்கள், அரசாங்க உத்தரவையே மீறுகிறீர்கள், வாக்காளர்களிடம் ஏன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினர். பின்பு இது குறித்து வைத்தியநாதன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்திடம் வந்து புகாரை தெரிவித்தனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் பின்பு மாவட்ட ஆட்சியர் குலத்துங்களை சந்தித்து இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நேற்று ஒரு புகார் மனுவை அளித்திருந்தனர். இதன் பேரில், அதாவது புகார் மனு அளித்த பின்பு தற்போது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பதிவு அதிகாரி இன்று ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கார். அதில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யும் போது அரசியல் கட்சியை சேர்ந்த நபர்கள் உடன் இருந்ததாக குற்றச்சாட்டு வந்தது. இது தொடர்பாக எடுத்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து படிவங்களை விநியோகம் செய்ய சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுக்கு மாற்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அது சம்பவத்தன்று சென்ற 2 அதிகாரிகளும் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யும் போது அதை திரும்ப பெறும் போதும் அரசியல் கட்சியினால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் மட்டுமே உள்ளே வர அனுமதிக்கலாம், அரசியல் கட்சிகளை சேர்ந்த மற்ற நபர்களை அனுமதிக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்ந்து இதை மீறியும் யாராவது வந்தாங்கன்னா புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கலாம் என்று அவர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜ் பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.